ஹரியானாவில் 20 நாட்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. ஆளுங்கட்சியான பாஜக, எதிர்க்கட்சியான காங்கிரஸ், கடந்த தேர்தலில் கிங் மேக்கராக இருந்த ஜனநாயக ஜனதா கட்சி, தனித்து களத்தில் இறங்கியிருக்கும் ஆம் ஆத்மி, மாநிலத்தின் முக்கிய பிராந்திய கட்சியான இந்திய தேசிய லோக்தளம் அனைவரும் களத்தில் நிற்பதால் இந்த தேர்தல் தேசிய அளவில் அதிக கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்கிறது. குறிப்பா பாஜகவிற்கு ஹரியானாவின் தேர்தல் முடிவுகள் வாழ்வா சாவா போராட்டமாக மாறியிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தொடங்கி இப்போது வெளியாகி வரும் கருத்து கணிப்புகள் வரை அனைத்துமே காங்கிரசுக்கு ஆதரவாக இருப்பதால் கலக்கத்தில் இருக்கிறது பாஜக. ஹரியானாவில் தோற்கும் பட்சத்தில் தேசிய அளவில் தனக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதால் இம்மாநிலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. இதற்காக ஹரியானாவில் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஹரியானா தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்ட போதே வாய்ப்பு மறுக்கப்பட்ட முக்கிய முகங்கள் கட்சியிலிருந்து விலகினர். முன்னாள் சட்டமன்ற துணை சபாநாயகர் சந்தோஷ் யாதவ், கட்சியின் செய்தி தொடர்பாளர் சத்யவரத் சாஸ்திரி, முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சிங் சௌதாலா போன்ற தலைவர்கள் கட்சியிலிருந்தே விலகினர். அதே நேரம் பாஜக துணைத் தலைவர் GL சர்மா, முன்னாள் அமைச்சர் கரன்தேவ் கம்போஜ் போன்றோர் கட்சியிலிருந்து விலகி காங்கிரசில் இணைந்திருக்கின்றனர். இப்படி ஹரியானாவில் தொடர் கட்சி தாவல்களால் பின்னடைவை சந்தித்திருக்கிறது பாஜக. அதை சரிக்கட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் திட்டமிட்டிருக்கிறது. ஹரியானா மாநிலத்தின் வெற்றி தோல்வி பாஜகவிற்கு ஏன் இவ்வளவு முக்கியமாக மாறியிருக்கிறது என்பதன் பின்னணியில் சில முக்கியமான காரணங்களும் சொல்லப்படுகிறது. முதலாவதாக விவசாயிகள் போராட்டம். பாஜகவின் ஆட்சியை அசைத்து பார்த்த முக்கியமான போராட்டமாக இருந்தது விவசாயிகளின் போராட்டம். ஹரியானாவில் இருக்கும் மக்கள் தொகையில் 70% விவசாயத்தை நம்பியே இருக்கின்றனர். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி போராட்டத்தை தொடங்க அவர்களை அனுமதிக்காமல் மாநில எல்லையிலேயே தடுத்தது மத்திய அரசு. அதற்கான விலையையும் மக்களவைத் தேர்தலில் கொடுக்க வேண்டியிருந்தது பாஜக. தன் வசம் இருந்த 5 தொகுதிகளை இழந்தது மட்டுமல்லாமல் தனக்கு ஆதரவாக இருந்த தலித் மக்களின் வாக்குகளையும் இழந்தது பாஜக. பிப்ரவரி மாதம் நடந்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திய சம்யுக்த் கிசான் மோர்ச்சா மற்றும் கிசான் மஸ்தூர் சங்கர்ஷ் மோர்ச்சா போன்ற அமைப்புகள் இப்போது மீண்டும் போராட்டத்துக்கான அழைப்பு விடுத்திருப்பதால் பாஜகவிற்கு சவாலாக மாறக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் ஹரியானாவில் பெருகியிருக்கும் இந்தியா கூட்டணியின் ஆதரவு மனப்போக்கும் பாஜகவுக்கு சவாலாக மாறியிருக்கிறது. இந்த தேர்தலில் தோற்றால் நாடு முழுவதும் விவசாயிகளின் ஆதரவை இழக்கக்கூடும். அதே நேரம் விவசாயிகள் பெரும்பான்மையாக இருக்கும் மற்ற மாநிலங்களும் செல்வாக்கு பறிபோகும் என்பதால் இந்த தேர்தல் பாஜகவிற்கு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான காரணம் குர்கான் மாவட்டம். ஹரியானாவின் மில்லேனியம் சிட்டி என்று அழைக்கப்படும் மாவட்டம் குர்கான். குர்கான் மாவட்டமே ஹரியானாவின் வணிக நகரமாகும். முக்கியமான நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், வணிக கட்டிடங்கள் இருக்கும் மாவட்டம் என்பதால் மாநிலத்திலேயே குர்கான் மாவட்டத்தில் தான் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இதனால் இந்த தொகுதியில் எந்த கட்சி வென்றாலும் பண ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் கட்சிக்கான அதிகாரங்கள் கூடும் என்பதால் இத்தொகுதியில் பொதுவாகவே கடும் போட்டியாக இருக்கும். இதனால் கட்சிக்குள்ளேயே இத்தொகுதியில் போட்டியிட நீயா நானா போட்டி நிலவும். அதே நேரம் தலைநகர் டெல்லிக்கு அருகில் இருக்கும் மாவட்டமும் இதாகும். குர்கான் மாவட்டத்துக்குட்பட்டு மொத்தம் குர்கான், பாட்ஷாபூர், சோஹ்னா, படாடி என்று 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இவற்றில் கடந்த தேர்தலில் பாட்ஷாபூர் தொகுதியை தவிர மற்ற 3 தொகுதிகளும் வென்று குர்கான் மாவட்டத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது பாஜக. இங்கிருக்கும் வணிக நகரங்களில் பொதுவாகவே பாஜக ஆதரவு நிலைப்பாட்டையே மக்கள் எடுப்பார்கள். ஆனால் இம்முறை போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் முக்கியமான நகரங்கள் ஹைதராபாத், பெங்களூர் இரண்டுமே காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் இருப்பதால் வட இந்தியாவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் குர்கான் மாவட்டத்தின் வெற்றி பாஜகவிற்கு இன்றியமையாதாக இருக்கிறது. மூன்றாவதாக இத்தேர்தலின் வெற்றி அடுத்து வரும் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் வெற்றியும் பாதிக்கலாம் என்பதால் இத்தேர்தலின் வெற்றியை பாஜக அவசியமாக பார்க்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் தேர்தல் களமும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக இல்லாத நிலையில் ஹரியானா மாநிலத்தின் வெற்றி தோல்வி மகாராஷ்டிராவின் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் எண்ணுகிறது பாஜக. இப்படி பல்வேறு காரணங்களுக்காக ஹரியானாவின் தேர்தல் வெற்றி பாஜகவிற்கு அவசியமாக இருப்பதால் என்ன மாதிரியான வியூகங்களை பாஜக செயல்படுத்த போகிறது என்ற எதிர்பார்ப்பு உண்டாகியிருக்கிறது.